இதுதான் நான் சொன்ன கருப்பு கொள்ளு, பிளாக் ஹார்ஸ் கிராம், கருப்பு கொள்ளு. இது வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலான்னா, அந்த கருப்பு கொள்ளில் ரசம் செய்யலாம். பூண்டு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், கேஸ் எல்லாம் எடுக்கும். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் 2 விஷயம் பண்ணலாம். கருப்பு கொள்ளுலையே சுண்டல் பண்ணலாம். நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாம் கட் பண்ணி, சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மெந்தியம் போட்டுக்கலாம். இத்தினூண்டு சும்மா ஒரு சிட்டிகை மெந்தியம் போட்டுட்டு அதையும் வதக்கி, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இந்த வெந்த பருப்பை வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த வெந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அந்த கொள்ளையும் பிழிஞ்சு போடணும். தண்ணியோடு போட்டுக்கூடாது. பிழிஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம், ரசம் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கொள்ளு வந்து நம்ம சுண்டல் மாதிரி பண்ணி கூட சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃபைபர் இருக்குது, அப்புறம் ஹார்ட்டுக்கு நல்லது, ஏகப்பட்ட நன்மை இருக்குது. நான் இன்ட்ரடக்ஷனில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் இது ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து இப்போது ஒருத்தங்க தான் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு 2 ஸ்பூன் போடும். சுண்டலுக்காகட்டும், என்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போடுறோம்ல, அதனால் அது கொஞ்சம் பெருகும். இது போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டோம், ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொள்ளு வந்து இப்படி இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோஸ்அப்பில் பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கருப்பு கொள்ளு. இது ரொம்ப யூசேஜில் இல்லை, ரொம்ப ரேர். அந்த இது மேனுஃபேக்சர் பண்ணுறா பாருங்க, அவங்களுக்கு அளவாக பண்ணிக்கிறாங்க. அது மார்க்கெட்டில் கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. அதனால் அது கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இப்போல்லாம் கருப்பு கவனி, கருப்பு உளுந்து, கருப்பு கொள்ளு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரபல்யமாயின்ட்டுருக்கு. அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் எப்படி ரசம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ. இப்போ கொள்ளு நல்லா வெந்தாச்சு. கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். 7-8 சவுண்டு. நிறைய நேரம் ஊற வச்சா, நைட் ஃபுல்லாக கொள்ளை ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா நைஸாக அப்படியே கையில் கரைக்க முடியும், அந்தளவுக்கு. இப்போ நான் காலையில் தான் ஊற வச்சனால கொஞ்சம் இதாக இருக்கா, அதை நம்ம கடைஞ்சிடலாம் கடைசியில். ஓகேயா? இப்போ இன்றைக்கி நான் டொமேட்டோ போட போகிறதில்ல, வெறும் புளி ரசம் பழைய காலம் மாதிரி. ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு, நான் இது ரசப்பொடி போட போகிறேன், அதனால் கொஞ்சமாக மிளகு போடும். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போடுங்களேன். இது இவ்வளோ தான் போட்டிருக்கேன் மிளகு. சும்மா என்ன 2 பேருக்கு தானே ரசம், போதும், இந்த அளவுக்கு போதும். மிளகு போட்டிருக்கேன். பூண்டு வந்து சும்மா குட்டியாக 5 பல். பூண்டு பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டால் நல்லது, கேஸ் எல்லாம் எடுக்கும், பல நன்மைகள் இருக்குது. அதனால் பூண்டு போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு. இப்போ சீரகம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு தட்டிடுவோம். சும்மா அரையும் குறையுமா கட்டினா போதும். ஏன் கருவேப்பிலை போடல அப்படின்னு கேட்பீங்க. கருவேப்பிலையை நான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன்.
கருவேப்பிலை வந்து சும்மா போட்டு போட்டு வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வாங்கின உடனே அது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த வெயில் காலத்தில் செம்மையாக காஞ்சி போயிடுது. எவ்வளோ தான் ப்ரிசர்வ் பண்ணி விற்கிறதுல கொஞ்சம் அதிகமாக தான் பெரிய பெரிய கட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறதுன்னா அதை கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே அரை ஸ்பூன் எடுத்து கரைச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நெய்யோ நல்லெண்ணெய்யோ வெண்ணெய்யோ எது வேணால் வச்சுக்கலாம், உங்கள் சௌரியம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் எண்ணெய் கழட்டும். லேண்ட் இருக்கிறவங்க லேண்டை பதப்படுத்தி பேசாமல் ஒவ்வொரு கிராப்பாக போட்டுடலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெளியில் ஒன்றா வாங்கி கட்ட முடியாது, இல்லைன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்கிறதில்ல. ஆனால் அவாவா இப்போ இனிமேல் செகண்ட் ஹவுஸ் போகிறதுக்கு பதிலாக பேசாமல் லேண்டை வாங்கிடுங்க. அதுதான் வர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு லேண்டு நம்ம கையில் இருந்தால் என்ன வேணால் வள வச்சுக்கலாம். பழமரங்கள் போடலாம், காய்கள் போடலாம். கொஞ்சம் மெனக்கிடணும், விளையாட்டு கிடையாது, அதெல்லாம் ஈஸி கிடையாது. நம்மளே முன்னிருந்து அங்கேயே இருந்து செய்கிறதா இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இதோ கடுகு போட்டாச்சு. ஊற வச்ச சீரகம், இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போடணும். பூண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. பூண்டை வந்து மெடிசன் வேல்யூ மாதிரி தான் கொஞ்சம் பயன்படுத்தணும். பூண்டு வந்து இந்த பிள்ளைப்பத்தா டெலிவரி ஆனவங்களுக்கு அதுக்கெல்லாம் பூண்டு ரசம் கொடுத்தா நல்லது. கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்த வரைக்கும் அந்த கேஸ் ப்ராப்ளமெல்லாம் போயிடும். ஸோ அதனால் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தது, ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படி இப்படின்னா கொஞ்சம் பூண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. அந்த டைமில் ரொம்ப ரெகுலராக பூண்டு சாப்பிட்டா அவ்வளோவா நல்லது இல்லைன்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, அது தெரியல. நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டான விஷயத்த நிறையா படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புளியை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். டொமேட்டோ ஒன்று பொடிப்படியாக நைட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடல, வெறும் புளி தண்ணியில் தான் பண்ண போகிறேன். இதோ புளி தண்ணி விட்டாச்சு. சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நான் அந்த இதில் வேறு போட்டிருக்கேன் சால்ட்டு. கொள்ளில் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தக்காளி பொடிப்படியாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு 2 பேர் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன். கொஞ்சம் வைக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இப்படி வந்து பருப்பு பொடி பொடிச்சு வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் ரசத்துக்கெல்லாம் பருப்பை வேக வச்சுட்டுருக்க வேண்டாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை 3 போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்படி ஒரு ஸ்பூன் ஒரு பொடியை எடுத்து போட்டால் முடிஞ்சது. வேணும்னா நல்ல ஒரு பருப்பு சத்தம். இது வந்து பருப்பு பொடியாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு. இப்போது போரும், சும்மா இந்த ரசத்துக்கு 1.5 ஸ்பூன் போரும் பொடி. இதை போட்டு தண்ணியில் கரைச்சி
தண்ணியில் கரைச்சி இந்த ரசத்தில் விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு வெந்த பருப்பு சேர்த்ததுக்கு அதே மாதிரி பலன் கிடைக்கும். இது இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டு யுகம் இல்லையா, அதுக்கு ரொம்ப டைம் இல்லை. பாவம் காத்தால குழந்தை இது பண்ணணும், பெரியவங்க சில சமயம் வர முடியறதில்ல, அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது, அவசரமாக சமைக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் குறுக்கு வழி இருந்ததுன்னா சண்டே என்ன பருப்பு பொடி பண்ணி வச்சுட்டா இப்படி ஒரு ரசம் பண்ணுறது ஈஸி. இதில் விட்டுடலாம். ஓகேயா, கரகரான் தான் பிடிச்சிருக்கேன் பருப்பு பொடி, நல்லா பருப்பு விட்ட மாதிரியே தான் இருக்கும். ஓகே, உப்பு போட்டாச்சு, அது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போவுமே ரசப்பொடி கொஞ்சோண்டு போடணும் இல்லையா, அந்த ரசப்பொடியை தூரம். சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுத்துக்கும் மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கு. இது ரசமாக இருந்தால் மேலே மிளகு ஜீரகம் போடுவோம், அதுக்கு பதிலாக தான் நம்ம தட்டி போட்டோமே. ஸோ ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொள்ளு தண்ணியே விடுறோம். பிளாக்காக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் அத்தனையும் அயர்ன், கால்சியம், எல்லா மினரல்ஸும் இருக்குதுல்ல, உடலுக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இது ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். தேடி வில்லேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா கருப்பு கொள்ளு வேணும்னா கிடைக்கும். அந்த கொள்ளு நூறு கொள்ளுலையும் பண்ணலாம். கிராமங்களில் நிறைய இந்த கொள்ளு ரசம், கொள்ளு கடைதல் இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கொள்ளு சுண்டலாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பெருக்கலாம் கொஞ்சமாக. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பெருக்கியாச்சு. எப்போவுமே கொஞ்சம் அந்த எதோட டேஸ்ட் ஹைக் பண்ணணும்னா துளியூண்டு வெள்ளை சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்று தான். வெள்ளை பொடி பண்ணி இப்போ விற்கிறாங்க, அது ஒன்று புதுசாக இருக்குது, அவ்வளோதான். ஜாகிரி பவுடர் அப்படின்னு விற்கிறா இல்லையா, அதுதான். நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எல்லாம் ஒன்று தான். அது இப்போ போட்டாச்சு, எல்லாம் உப்பு காரம் ரசப்பொடி எல்லாம் போட்டாச்சு. அப்படி பொங்கு வர வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டி தான். உப்பு காரம் வெல்லம் பொடி எல்லாம் போட்டாச்சு. எப்போவுமே புளிப்பு பண்ணினா கொஞ்சோண்டு வெள்ளைப்பொடி போடுங்க, அது அதோட டேஸ்ட்டை ஹைக் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் நான் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ரூம் இது டெம்பரேச்சர் வந்த அப்புறம் ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா போட்டு ரசத்தில் கலக்கிடுவேன். அப்போ ஃபுல் சத்து உங்களுக்கு உள்ளே போயிடும் ரசம் சாப்பிட்டிங்கனாலே. இல்லைன்னா கருவேப்பிலையை தூக்கி வைக்கிறாங்க, அது பிரயோஜனம் இல்லை, உடம்புக்கு போகிறது இல்லையா உள்ள. அது பெருசாக ஒன்றும் ரசத்துக்குள்ளே கொதிச்சா கொஞ்சம் தானே சத்து இறங்கும். அப்படியே அந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான சத்து கிடைக்கும். அதனால இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் அதில் கலக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது கருப்பு கொள்ளு ரசம் ரெடி. இதை சொட்டு நெய்யை விட்டு சுட சாதம் போட்டு ஒரு காய் சைடில் வச்சுட்டு சாப்பிட்ணும். அதுக்காக தான் இந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கி தேங்காய் எண்ணெயில் இதையும் போட்டு வதக்கி பொரியல் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். முருங்கைக்காய் பொரியல் அண்டு ஒரு கருப்பு கொள்ளு ரசம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டாச்சு, பொரியலுக்கு தாளிக்க போகிறோம். முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த கருப்பு கொள்ளு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு கடுகு வெடிச்சாச்சா, வெங்காயம் போடும். இப்போது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி வெங்காயத்தை ஒட்டுக்க போட்டு வதக்கிட்டு
இப்போ பாக்கி அந்த கொள்ளு தண்ணியை மட்டும்தான் எடுத்துருக்கோம். அடியில் வேக வைத்த கொள்ளு இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தொகையில் அரைச்சி விடலாம். கொள்ளு தொகையில் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் வெங்காயத்தை வந்து கொள்ளு தொகையிலுக்கும், கொஞ்சம் வெங்காயம் இந்த முருங்கைக்காய் கறிக்கு. முருங்கைக்காயை இவ்வளோ பெரிய பீஸ் நறுக்கி நல்லா அலம்பிட்டு, தூசு இருக்கும், நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிடும். ஓகேயா? இப்போது இதை வதக்கணும். ஓரளவுக்கு வதக்கினா போதும். இதில் பாசுமதி ரைஸு வச்சுருக்கோம். டேராடூன் ரைஸ், பாஸ்மதி ரைஸ். அந்த காலத்தில் டேராடூன் சொல்லுவாங்க. இப்போ பாசுமதி ரைஸு எக்கச்சக்கமாக கிடைக்கிறது. பிரியாணி ரைஸ் அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாருங்கள், கருப்பு கவனி வேக வச்சது. அது என்னென்ன தண்ணியை மட்டும் மேலே எடுத்துட்டோம். இந்த அடியில் இருக்கிற அந்த இது கொள்ளு இருக்கு இல்லையா, கருப்பு கொள்ளு, வேக வைத்த கொள்ளு தான் அது. தேங்காய், இந்த வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் புளி உப்பு போட்டு அரைக்க போகிறோம், தண்ணி விடாமல் துவையல். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த காயை நம்ம போட போகிறோம். இது நம்ம உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதனால் வெறும் காரப்பொடி மட்டும் போட்டு பைண்டிங்க்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட போகிறோம். ஓகே, மஞ்சப்பொடி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப கம்மியாக போட்டு மஞ்சப்பொடி. சால்ட்டு எதுக்கே போட்டாச்சு. இப்போ நம்ம காரப்பொடி தான் போடணும். காரப்பொடி மேலாக போட்டுக்கலாம். இப்போ பைண்டிங்க்கு என்ன பண்ணுறோன்னா, அரிசி மாவு இல்லை நீங்கள் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பைண்டிங்க்கு லேசாக கடலை மாவு கூட போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போட்டு கடலை மாவு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு. முருங்கைக்காய் கறி பண்ணி சாத்தில் பதிஞ்சு சாப்பிடுங்க, தொட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பாருக்குள்ளே தான் போடணும் அப்படின்னு நிறைய பேர் ஐடியா வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. நல்லா வெங்காயம் போட்டு முருங்கைக்காய் முதல்ல வேக வச்சிடணும். முருங்கைக்காய் தனியாக கரெக்டாக பதமாக வேக வச்சுட்டு பைண்டிங்க்கு இந்த மாதிரி அரிசி மாவோ கடலை மாவோ போட்டுக்கணும். அப்படியே ஒத்தா மாதிரி சேர்ந்துடும். இதுலேயே நெய்யை விட்டு பறிஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காரப்பொடியை போட்டுடலாம். வெறும் பிளெயின் சில்லி பவுடர், எந்த மசாலா எதுவுமே கிடையாது. பொரியலுக்கெல்லாம் போய் மசாலாலாம் போட்டால் அது டேஸ்ட்டு மாறிடும். ஜஸ்ட்டு சில்லி பவுடர், வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு வேக வச்சதை, உப்பு போட்டு வேக வச்சதை போட்டிருக்கோம். அப்புறம் போட்டு வதக்கிட்டு பைண்டிங்க்கு வந்து ஒரு அரிசி மாவோ கடலை மாவோ போட வேண்டியது. இறக்கி வைக்கும்போது துளியூண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் காரம்லாம் மிக்ஸ் ஆகும். நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன், இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், வெண்ணெய் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாப்பாட்லேயே நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்றதுனாலும் சரி. இப்போ இது ரெடி. இப்போ நம்ம இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம்? வெந்த கருப்பு கொள்ளு போட்டிருக்கோம், அப்புறம் வெங்காயத்தை வதக்கினதாக போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ புளி தினூண்டு போகிறோம். ஆனால் இந்த புளியை போடுறச்ச கோதெல்லாம் சின்ன அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு விட்டு விட்டால் நன்மை இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும். இப்படி இல்லைன்னா அப்பெண்டிசைட்டிஸ் வந்துடும், குடல் வால் அது வந்து வீங்கி போயிடும். அதுக்குள்ளே இதெல்லாம் போய் சொருகிண்டு இதோட வேஸ்டெல்லாம் எப்போவோ பச்சை புளி அது இதில் தின்னுருப்போம்ல சின்ன வயசில், அதோடதில் அஃபெக்ட் சில பேருக்கு வீங்கிடும் அந்த குடல் வால். அந்த மாதிரி இல்லாமல் சமைக்கிறச்ச க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அரைக்க போடும்போது இப்படி போடணும். போட்டுட்டு இப்போது சால்ட் போடுவோம், அளவாக போடணும். இது வந்து தண்ணி விட்டு அரைக்கிறது கிடையாது, அப்படி கெட்டியாக அரைச்ச துவையல். இதுலேயும் அந்த கருவேப்பிலையை அரைச்சி வச்சதை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம், அளவு கொஞ்சமாக போதும். பிடிக்கிறவா இதில் கூட கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையை போட்டுக்கலாம். ஆனால் பல பேருக்கு பிடிக்காது, வேண்டாம், துவையலுக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரசம் வத்த குழம்பு அதுக்கெல்லாம் போடலாம். இப்போ நம்ம தண்ணி விடாமல் அப்படி ஒரு அரைக்க போகிறோம். ஓகேயா? கொஞ்சோண்டு இந்த கருவேப்பிலை அரைச்சதை நம்ம இந்த குழம்புக்குள்ளே போடுறோம். இன்னும் கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்து கொள்ளு ரசம் ரெடி. இப்போ நம்ம இந்த துவையலை அரைச்சிருந்தா பார்த்தீங்களா? தேங்காய், வெங்காயம், கொள்ளு கருப்பு கொள்ளு போட்டுக்கனால கருப்பாக இருக்குது, அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். ஓகேயா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சாதம் வைக்கக்கூடாது. இலையில் வந்து காய் பரமாறி காய் பரமாறணும். முதல்ல பாயசம் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயசம் தான் பரிமாறணும். இந்த இனிப்பு வந்து மகிழ்ச்சியை குறிக்கிற விஷயம். ஆட்டோமேட்டிக்காக இனிப்பு சாப்பிட்டா அந்த உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுரப்பிகள்லாம் சுரக்குமா. அதுக்காக தான் அந்த காலத்தில் முதல்ல பாயசம் கல்யாணத்தில் பரிமாறுவான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு அந்த காலத்துக்காரா பண்ணினதுக்கு எல்லாருக்குமே. இப்போ காய் பச்சு பண்ணின அப்புறம் நம்ம சாத்தை போடலாம். இதோ சாதம் ரெடி. கொள்ளு துவையல் இப்படி பசஞ்சு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வைக்கணும். எங்கேயோ தூரமாலாம் கொண்டு போய் பரமாறக்கூடாது. எவ்வளோ அழகாக முன்னே காலத்தில் படைச்சிருக்காங்க பாருங்கள். இலை இருக்கும், இப்படி இலை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து பக்கத்தில் உடனே சாப்பிட்ற மாதிரி இது போடுவாங்க. ஃபஸ்ட்டு இலையோட ரைட் ஹேண்ட் சைடு, அதுவும் இந்த நுனி வந்து லெஃப்டில் போடுவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ராடாக பரமாறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த வடை கலந்த சாதமெல்லாம் லெஃப்டில் வைப்பாங்க. இப்போ இதுதான் இலைன்னு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு இங்கே போட்டோம்னா ஈஸியாக எடுத்து பாயசம் சாப்பிடுவாங்க. பாயசத்துக்கு எதிர பார்த்தா பச்சடி, அப்புறம் அவியல், பொரியல் அது இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் சாதம் இப்படி இந்த சைடு தான் போடுவாங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு சௌரியமாக. நெய் விடுவாங்க. பச்சடியெல்லாம் ஆப்போசிட்டு, அது கொஞ்சம் தூரமாக எடுத்து சாப்பிட்லாம். அதனால் அந்த மாதிரி பரமாறத்துக்கு கூட ஒரு முறை அத்தனையும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக. சரி, இது வந்து நம்ம கருப்பு கொள்ளு துவையல் பண்ணியாச்சு. வெங்காயம் வதக்கி போட்டு அதான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமோ. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் அது பண்ணி என்ஜாய் பண்ணணும். நம்ம இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதையும் தூக்கி இதில் விட்டுட்டேன். ரொம்ப இது சத்து தானே. இந்த பாருங்கள், கொள்ளு பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பூண்டு போடாமையும் பண்ணிக்கலாம். இது மெடிசன் மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் தான் பூண்டு போடுவோம். ரொம்ப டெய்லி எல்லா சமையலையும் நான் பூண்டு சேர்க்க மாட்டேன். இது பாருங்கள், சின்ன வெங்காயம் கிருமி நாசினிங்கிறதுனால ஒரு 3 தட்டி போட்டிருக்கோம். அப்புறம் கடைசியில் இந்த கருவேப்பிலையை சேர்த்தாச்சு, அரைச்ச கருவேப்பிலையை. அப்படியே ரசத்தோடையே உள்ளே போயிடும் வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு. இது என்னென்னா மாகாளிக்கிழங்கு ஊறுகாய். நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். தொட்டுண்டா நல்லாயிருக்கும். தயிர் சாத்துக்கலாம், தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைடில் வச்சுக்கலாம். தயிர் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. பாருங்கள், வீட்டில் ஒரு குத்துன தயிர். நல்லா ஒரு பேக்கெட் பாலை வாங்கி ஜம்முன்னு காய்ச்சி உரக்குத்துறதுக்கு முன்னால் கொஞ்சம் அதை லைட்டாக வார்ம் அப் பண்ணி பாருங்கள், கெட்டி அவ்வளோ அழகாக தயிர் வந்திருக்கு. இந்த மாதிரி தினம் தயிர் சாப்பிட்ணும். இந்த மாதிரி தயிர் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உடலுக்கு நல்லது. செலினியம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குதுல்ல. ப்ரோபயோட்டிக்கு அது இதுன்னு ரொம்ப நல்லது உடலுக்கு தயிர் தான் கடைசியில் உங்களோட சாப்பாடெல்லாம் நல்லா ஜீரணம் பண்ணும். அதனால் முடிக்கும்போது தயிர் இல்லாமல் முடிக்கக்கூடாது. ஃபினிஷிங் வந்து சாப்பிட்டு முடிக்கிறச்ச சாப்பாட்டினால தான் உங்களுக்கு உயிர் வாழறீங்க. சக்தி, பேச்சு, உங்கள் திறமை எல்லாமே நல்லா சாப்பாட்டினால தானே வருது. அதனால தான் அதுக்கு கடவுள் அன்னபூரணி அப்படின்னு வணங்கிட்டு சாப்பிடுவாங்க. என்றைக்காவது நம்ம இவ்வளோ அருமையான விஷயங்கள் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறோமே, தேங்க் பண்ணியிருக்கோமா பிரபஞ்சத்துக்கு? டெய்லி பிரபஞ்சத்தோடு பேசணும். ரொம்ப தேங்க்ஸு, இன்றைக்கி நான் ரொம்ப இந்த உணவெல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணுறேனே, பிரபஞ்சமே எல்லாமே நீ கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி டெய்லி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் ரொம்ப நல்ல குணத்தோட அன்பு, கருணை, இரக்கம் இந்த 3 இருந்ததுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் எப்படி சொல்லணும்னா உங்கள் கான்ஷியஸ்னஸில் தோணும். உங்களுக்கு ஒரு கேள்விக்கான விடை உங்கள் மனதிற்குள் தோன்றும். அதுக்காக பிரபஞ்சம் உங்களோட பேசுகிறது அப்படிலாம் நான் சொல்லலை, வாயை திறந்து. அது ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து நம்மளோட நல்ல குணத்தினால 16 நல்ல குணங்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேசும் உங்ககிட்ட. நீங்கள் போய் தேடி போக வேண்டாம். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஆன ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட என்ன உங்களுக்கு மனசில் நீங்கள் நினச்சா போதும், அது நிறைவேறும். ஆனால் உங்கள் நல்ல காலத்தில் நிறைவேறும். அதுக்காக வெயிட் பண்ணணும். நிறைய விஷயம் நான் பேச வேண்டியிருக்கு உங்கள் கூட. இந்த குழந்தைகளை வளர்க்குறது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் குழந்தைங்க மனம் தளராமல் எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய நிலமையில் அவளோட மனப்பான்மையை உட்காந்து நம்ம தான் பேசணும். பேரண்ட்ஸ் பேசி அவளை ரெடி பண்ணணும். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் அவளை மனம் தளராமல் ஸ்ட்ராங் மைண்டட் சில்ட்ரனாக நம்ம தான் வளர்க்கணும். அதனால் நிறைய விஷயம் பேசலாம் இன் ஃப்யூச்சர். இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய லேட்டஸ்ட் பெயிண்டிங் காமிக்கிறேன். அதையும் பார்த்துட்டே இந்த மாதிரி சமைச்சு நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும். இது எல்லா சுவையும் இருக்குது இதில், பேலன்ஸ்டு டயட். அதனால் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அப்போ தான் என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி நான் நிறைய விதவிதமாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். சரியா? தேங்க்யூ வெரி மச்.
இப்போ நம்ம முக்கூட்டு பருப்பு கொழக்கட்டை பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன கப்பு தான், சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில்